அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கோயிலுக்கு சாயரட்சி அவளுடன் போவோம் வாரீர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மே மாதம் அன்னைக்குரிய மாதம், அன்னையின் வணக்க மாதம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பழைய அழகான பாடல் இந்த மாதத்தினுடைய சிறப்பை அழகாக எடுத்துச் சொல்கிறது. மேனால் சென்னை மயிலை பேராயர் ஏம் சின்னப்பா அவர்கள் இசையமைத்து பாடியிருக்கக்கூடிய ஒரு பாடல். தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழா என்று ஆரம்பிக்கிற பாடல். இதில் பூவிலுள்ள மானிடருக்கு தேவசுதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே, ஆவலுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி ஆனந்த மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே என்றும், ஒவ்வொரு வீட்டாரெல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பும் இல்லையே, இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல வரம் சேர்ந்து வரும் என்று அந்த பாடல் செல்கிறது. எனவே அன்னையை போற்றி புகழ்ந்து அன்னையை சிறப்பிக்கிற இந்த மாதம், இந்த மாதத்தில் ஜெபமாலை செய்து தேர்ப்பவனி எடுத்து அன்னையினுடைய வணக்க மாதத்தை நாம் சிறப்பிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும்
நாம் அன்னை மரி பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவினுடைய தாய். அவருடைய புகழ் நம்முடைய பல்வேறு ஜெப கொண்டாட்டங்களிலே ஒலிக்கப்படுகிறது. அதே சமயம் மாதாவினுடைய மன்றாட்டு மாலை மிக அழகாக அன்னையினுடைய புகழை வரிசையாக நமக்கு சொல்லுகிறது. அந்த மன்றாட்டு மாலையிலே வருகிற பல்வேறு தலைப்புகளை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இறையியல் அடிப்படையிலான கருத்துக்களையும் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாளிலே ஆச்சரியத்துக்குரிய அன்னையே என்று நாம் சிந்திக்கிறோம். ஆச்சரியத்துக்குரிய அன்னை என்று சொல்கிற பொழுது ஆச்சரியம் அடைந்த அன்னை, ஆச்சரியம் தரும் அன்னை என்று இரு பகுதிகளாக நாம் பார்க்கலாம். ஆச்சரியம் பெற்ற அன்னை, ஆச்சரியத்துக்குரிய அன்னை என்று சொல்லுகிற பொழுது கபிரியேல் தூதர் அன்னை மரியாவை சந்தித்து அவரை நோக்கி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு என்று வாழ்த்தினார். அப்படி அவர் வாழ்த்திய வாழ்த்து மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நாசரேத்தூரிலே வாழ்ந்த ஒரு சாதாரண இளம் பெண்ணிடம் வானதூதர் தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லுகிறார். அதாவது அவர் அருள் நிறைந்தவர், அதனால் கடவுளுடைய மகனை பெற்றெடுக்கக்கூடிய தாயாக மாறுகிறார் என்ற வாழ்த்தை அவர் அங்கே அறிவிக்கிறார். அது மிகப்பெரிய ஆச்சரியமாகிறது. அதனால்தான் அன்னை மரியும் உடனடியாக இது எனக்கு எங்கனம் ஆகும் என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார். அதற்கு கபிரியேல் தூதர் அழகாக பதில் சொல்லுகிறார், தூய ஆவியார் உன் மீது இறங்கி வருவார், எனவே நீர் ஒரு கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர், அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் என்று பதில் சொல்லுகிறார். எனவே இந்த ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், ஆண்டவர் இயேசுவை இறைவனின் மகனை பெற்றெடுக்கிற பாக்கியம் அவருக்கு ஒரு ஆச்சரியமாக வந்தது. அவரை பற்றி பேசுகிற பொழுது பொதுவாக நாம் கன்னி தாய் என்று சொல்லுகிறோம். அந்த கன்னி தாய், ஒரு கன்னி தாயாக மாறுகிறார், அதுவும் ஆச்சரியத்துக்குரியது. இப்படி அன்னை மரியா ஆச்சரியம் அடைந்த அன்னையாக இருக்கிறார். அவர் ஆச்சரியம் தரும் அன்னையாகவும் இருக்கிறார். அதனை பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்போம். அன்னை மரியா ஆச்சரியம் அடைந்தார், ஆனால் அந்த ஆச்சரியத்தை ஏற்றுக்கொண்டார். அதனால் ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கு பெற்றெடுத்தார். பெற்றெடுத்து இந்த பூமிக்கு தாரை வார்த்ததால் தொடர்ந்து நமக்காக ஜெபிப்பவராக இருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய
இறைவா தூய்மை மிகு மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே இறைவனின் புனித அன்னையே கன்னியருள் புனித கன்னியே எங்களுக்காக வேண்டிக்கொள். கிறிஸ்துவின் அன்னையே திரு அவையின் அன்னையே இரக்கத்தின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள். இறையருளின் அன்னையே எதிர்நோக்கின் அன்னையே தூய்மை மிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள். கண்ணிமை குன்றா அன்னையே மாசில்லாத அன்னையே பாவக்கரையில்லா அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள். அன்புக்குரிய அன்னையே வியப்புக்குரிய அன்னையே நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள். படைத்தவரின் அன்னையே மீட்பரின் அன்னையே பேரறிவு மிகு கன்னியே எங்களுக்காக வேண்டிக்கொள். போற்றுதற்குரிய கன்னியே வல்லமையுள்ள கன்னியே பரிவுள்ள கன்னியே எங்களுக்காக வேண்டிக்கொள். நம்பிக்கைக்குரிய கன்னியே நீதியின் கண்ணாடியே ஞானத்திற்கு உறைவிடாமே எங்களுக்காக வேண்டிக்கொள். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே ஞானம் நிறைந்த பாத்திரமே மாட்சிக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள். பக்தி நிறைந்த பாத்திரமே மறைப்பொருளின் ரோஜா மலரே தாவீது அரசரின் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக்கொள். தங்கமய கோபுரமே பொன்மயமான கோவிலே உடன்படிக்கையின் பிழையே எங்களுக்காக வேண்டிக்கொள். விண்ணகத்தின் வாயிலே விடியற்கால விண்மீனே நோயுற்றோரின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக்கொள். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் 2 நபரை நாம் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். உங்க பேர் என்ன சொல்லுங்கம்மா? ஆக்னஸ். ஆக்னஸ், என்ன பண்றீங்க ஆக்னஸ்? நான் MBA முடிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே.
தம்பி உங்க பேரு? என் பேர் ஜான் கெவின். என்ன பண்றீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கார்ப்பரேட்ல. இப்போ மரியன்னை அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அவங்க ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ளவங்க சார் மரியன்னை. அவங்க கிட்ட ஏதாவது கத்து இருக்கீங்களா நீங்க? கண்டிப்பா. ஏன்னா வந்து அவங்கள மாதிரி புனிதமானவங்க யாரும் இருந்தது கிடையாது. ஸோ அவங்க கிட்ட ஒரு பெண்மையா இருந்தாலும் வந்து கண்ணியத்தை அவங்க ரொம்ப அழகா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாதம்மா கிட்ட. நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கீங்களா? சில விஷயங்கள் நான் கத்துக்கிட்டு அவங்கள மாதிரி இருக்க முயற்சிக்கிறீங்க. இப்போ நானும் பாத்தீங்கன்னாக்க மரியன்னை கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு நிறைய நடந்திருக்கு. அது மாதிரி உங்களுக்கு வேண்டுதல் வச்சு எது நடந்திருக்கா? கண்டிப்பா சார். நான் 10th படிக்கும் போது வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிருந்தோம். எனக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. பட் ஆனால் ரிசல்ட்டே பார்க்கல. நான் கேஷுவலாக வந்து ப்ரேயர்லாம் பண்ணிட்டு ஜென்ரலாக இருந்தேன். அப்புறம் தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி 10th ரிசல்ட் எனக்கு வந்து லான்ச் ஆயிருக்கு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏமா சொன்னாங்க ப்ரேயர் பண்ணிட்டு மாதம்மா கோயிலுக்கு வந்திருக்கோம், கண்டிப்பாக அவங்க மிராக்கிள் செய்வாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு நல்ல ஸ்கோர் கிடைச்சிது, நல்ல குரூப்பும் கிடைச்சிது. மாதம்மா கிட்ட ப்ரேயர் பண்ணி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மிராக்கிள். மாதம்மாட்ட ப்ரே பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வேண்டுதல் கிடைச்சிருக்கு இல்லையா? அடுத்த வேண்டுதல் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அடுத்த வேண்டுதல் இருக்கு. என்னுடைய ஜாப்காக நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். அது நல்லபடியாக முடிஞ்சா கண்டிப்பா நல்லபடியா முடியும். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்க தொடர்ந்து ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ தம்பிகிட்ட பேசலாம். தம்பி வணக்கம். வணக்கம் சார். உங்க பேரு என்னன்னு சொல்லுங்களேன். ஜான் கெவின். என்ன பண்றீங்க ஜான் கெவின்? கார்ப்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மரியன்னை கிட்ட உங்களுக்கு பிடித்தது, கவர்ந்தது என்ன? மரியன்னை வந்து பரிந்துரைப்பவர், பாவிகளுக்கு அடைக்கலம், முக்கியமா சொல்ல போனா மீட்பரின் தாய் அவங்க. சோ நம்ம எது கேட்டாலும் அவங்க எந்த இதுவும் இல்லாம நம்மளோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேற்றுறாங்க. ஸோ அதனால அவங்கள எதுனாலும் நமக்கு மன கஷ்டமா இருந்தா கூட நம்ம அவங்க கிட்ட போய் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா ப்ரேயர் பண்ணோம்னா அது கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் வேண்டதும் நிறைவேறப்போ கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கும். நீங்க சொன்னீங்க வந்து எது கேட்டாலும் தருவாங்கன்னு சொல்லிட்டு, நீங்க என்ன கேட்டீங்க, என்ன கிடைச்சது? முக்கியமா என்னோட ஜாப் தான். நிறைய கம்பெனிஸ்க்கு நான் பிளேஸ்மெண்ட்ஸ் போட்டுட்டே இருந்தேன். ஒரு 12-13 கம்பெனி போட்டிருந்தேன். எதுலையுமே கிளிக் ஆகாம கடைசியா எங்க காலேஜ்லயும் முடியிறப்போ அதுல நான் செலக்ட் ஆகி நான் ஒர்க் போனேன். ஸோ அது ரொம்ப ப்ரேயர்ஸ்ல வச்சுட்டு இருந்தேன். ஸோ அது நிறைவேறிச்சு. அண்ட் இன்னொன்று என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல கோமா ஸ்டேஜ் அரௌண்ட் ஒரு 55 days இருந்தார். ஸோ ரெக்கவர் ஆகிறது கஷ்டம்னாங்க. ஸோ அப்போ நாங்கள் டெய்லி ப்ரேயர்ஸ்ல ரோசரியில எல்லாத்துலேயுமே லைக் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவர் ரெக்கவர் ஆகி இன்னைக்கு நடமாட்டத்தில் இருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய மிராக்கிளா இருந்துச்சு. ஸோ அது நடந்துச்சு. மரியன்னை கிட்ட உங்களை பிடித்த விடயம் என்ன இருக்கு? பாவிகளுக்கு அடைக்கலம். நம்ம என்னதான் தப்புகள் இது பண்ணியிருந்தாலும் நம்ம அதை உணர்ந்து நம்ம அவங்க கிட்ட போய் தவறு உணர்ந்து அவங்க கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பா நம்ம தவறுகளை ஏற்று மன்னிச்சு அவங்க நம்மளை நல்வழியில வழி நடத்துவாங்க. ஸோ அந்த விதத்துல என்னை ரொம்ப கவர்ந்தாங்க. இளைஞர்கள் வந்து இன்னைக்கு நிறைய பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க சர்ச்சில். முன்னாடி மாதிரி இல்லை, சர்ச்சுக்குள்ள வந்து நிறைய பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி நீங்க என்ன பணிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க? சர்ச்சில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு 100 நாள் தொடர் ஜெபமாலை வந்து நாங்கள் பண்ணோம். எங்கள் சர்ச்சில் வந்து நாங்கள் லீட் எடுத்து 408 நாள் நாங்கள் இது பண்ணோம். அதுக்கப்புறம் கோயிலில் இருக்கிற எல்லா பணிகள், ஞாயிற்றுக்கிழமை பூசையில் பாடகர் குழுவில் இருக்கிறது, கோயில் கிளீன் பண்ணுறது, கோயிலுக்கு தேவையான பணிகள், அப்புறம் ஆல்டருக்கு தேவையான பூக்கள் வாங்குறது, இந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சிஸ்டர்ஸுங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி சர்ச்சில் எந்தெந்த என்னென்ன வேலைகள் இது பண்ணணுமோ அதில் இளைஞர்களாக நாங்கள் வந்துட்டு எங்களோட பங்கு வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப அழகாவே சொன்னீங்க. திருவைக்கு உங்களால் முடிந்த பணிகளை செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திருவை சார்பில் உங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இனி இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் 2 இளையோரை நாம் சந்தித்தோம். அவரது அனுபவங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாகவே அமைந்திருக்கும் என்று கருதுகிறேன். மீண்டும் நாளை மற்றும் 2 இளைஞர்களை சந்திக்க இருக்கின்றோம். அதுவரை நன்றி, வணக்கம். அன்பின் இறைவா, மே மாதம் முழுவதும் மரியன்னையின் வணக்க மாதமாக கொண்டாட திட்டமிட்டுள்ள வேளையில் முதல் நாளாம் இன்று மகா ஆச்சரியத்திற்குரியவள் எம் அன்னை என சிந்திக்கின்றோம். மனித வாழ்க்கை பல்வேறு ஆச்சரியங்களை கொண்டுள்ளது. சில மகிழ்ச்சியை தருகின்றன, சில ஏமாற்றங்களையும் தாங்க முடியாத துயரங்களையும் தந்துவிடுகின்றன. மகிழ்ச்சி தரும் ஆச்சரியங்களை கொண்டாடுவதும் துன்பம் தரும் ஆச்சரியங்கள் துவண்டு வீழ்ந்து விடுவதும் மனித பலவீனங்களாக உள்ளன. வாழ்வின் யதார்த்தங்களை அப்படியே ஏற்றுக்கொண்ட அன்னை மரியாள் ஓர் ஆச்சரியமே. ஆகட்டும் என அவள் கீழ்ப்படிந்து வானதுதர் மங்கள வார்த்தை சொன்ன போது அந்த தருணத்தில் மட்டுமல்ல, அதன்பின் நிகழப்போகின்ற அனைத்திற்காகவும் அவள் ஆகட்டும் என்று தன்னையே தயார்படுத்தி கொண்டாள்.
மீட்பரின் தாயாக போகிறோம் என்கிற பேரு ஒருபுறம் இருக்க, இந்த மனிதகுலம் முழுவதும் மீட்பை காண வேண்டும் என்கிற இச்சமூகத்தின் மீதான அவளின் அன்பையும் அக்கறையையும் இந்நாளில் உணர்கிறோம். இறைமகனுக்கு தாயாக இருந்து வளர்த்தெடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அவரின் அர்ப்பணத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இத்தகைய கீழ்ப்படிதலும் அன்பும் அர்ப்பணமுமே அவளை ஆச்சரியத்திற்கு உரியவளாக்குகின்றன. ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் யதார்த்தங்களை சந்திக்கின்ற போது அனைத்திலும் மெய்சிலிருக்கும் குழந்தைக்குரிய மனநிலையையும் அவற்றை ஆரோக்கியமாக அணுகும் அன்னைக்குரிய மனப்பக்குவத்தையும் எங்களுக்கு தந்தருளும். மகா ஆச்சரியத்திற்குரிய எங்கள் அன்னை மரியின் கீழ்ப்படிதலையும் அன்பையும் அர்ப்பணத்தையும் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். எங்களின் தனிப்பட்ட வசதிகள், சுய இன்பங்கள், வெற்றிகள் இவற்றை மட்டுமே கருத்தில் கொண்டவர்களாய் வாழாமல் எம் இறை அன்னையைப் போல சமூக அக்கறை கொண்டவர்களாகவும் அடுத்தவர் மேல் அக்கறையும் கரிசனையும் கொண்டவர்களாகவும் வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலையும் எங்கள் பெற்றோருக்கு சமூக அக்கறையையும் எங்கள் அனைவருக்கும் எங்களின் அழைத்தலுக்கு ஏற்ற அர்ப்பணத்தையும் தந்து வழிநடத்திட வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் மகா ஆச்சரியத்திற்குரிய எங்கள் அன்னை மரியாள் வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி கூறி உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். எத்தனை கோடி பாடல்களாலும் உன் எழிலை சொல்ல முடியாது. கர்த்தரின் அன்னை வேளாங்கண்ணி உன் கருணைக்கும் அன்புக்கும் நிகரேது. எத்தனை கோடி பாடல்களாலும் உன் எழிலை சொல்ல முடியாது. கர்த்தரின் அன்னை வேளாங்கண்ணி உன் கருணைக்கும் அன்புக்கும் நிகரேது. எத்தனை கோடி பாடல்களாலும் உன் எழிலை சொல்ல முடியாது. பெற்ற உன் பெருமையை காவியமாக்கவே இயேசுவை சுமந்தாயே. பெற்ற உன் பெருமையை காவியமாக்கவே இயேசுவை சுமந்தாயே. உற்றவள் நான் என்றே ஆரோக்கியமாதாவாய் உலகிற்கு வந்தாயே. எத்தனை கோடி பாடல்களாலும் உன் எழிலை சொல்ல முடியாது. வறுமை பிணிக்கும் நோய்க்கும் நீ மருந்து, மக்கள் வாழ நீ கண் கண்ட விருந்து. வறுமை பிணிக்கும் நோய்க்கும் நீ மருந்து, மக்கள் வாழ நீ கண் கண்ட விருந்து. பொறுமைக்கும் அன்புக்கும் காவியம் நீயே, பொறுமைக்கும் அன்புக்கும் காவியம் நீயே. போற்றி துதித்தோம் நீ அருள்வாயே. எத்தனை கோடி பாடல்களாலும் உன் எழிலை சொல்ல முடியாது.
வைத்ததே